Friends, look at my anime channel Star Anime. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Throne of Steel சீசன் 1ல எபிசோட் 21 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு நிறைய பல எபிசோட் போட்டுருக்கேன். அதை செக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஹீரோவோட டீம் ஒரு கிரீன் டபுள் ஸ்வாட் டீம் அட்டாக் பண்ண வந்திருக்கோம். சோ அதுல நம்ம ஹீரோ அவனால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு அந்த டபுள் ஸ்வாட் டீம் கொன்னது மட்டும் போதாதுன்னு இந்த எக்ஸாம்லயுமே பாஸ் ஆயிருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட நல்ல நியூஸ் நம்ம அக்காவையில இருந்து தான் கேட்டிருப்பான். அதுக்கப்புறமா எல்லாருமே அவங்களோட ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, அதுவும் அவங்களோட டீமன் ஹண்டிங் ட்ரையலுக்காக. சோ அந்த மாதிரி நேரத்துல ஹீரோவோட யோசனை எங்க போகும்னா அந்த டபுள் ஸ்வாட் டீமன் கூட மோதும் போது என்ன ஆச்சுங்கிறது தான். இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அந்த டீமன் கொல்லும் போது இவங்க லிமிட் எல்லாம் தாண்டி புஷ் பண்ணி தான் அதை கொண்டிருப்பாங்க. சோ அதே மாதிரிதான் இந்த டோர்னமெண்ட்டும் இதுல நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்களா வருவாங்க. அதுலயும் முக்கியமா எல்லாருமே வேற வேற டெம்பிள்ல இருந்து வரனால எல்லாருக்கிட்டையும் வித்தியாசமான ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும். முக்கியம் என்னன்னா நம்ம ஹீரோனை காட்டியிருப்பாங்க, அவ இப்ப ரொம்ப வளர்ந்தது மட்டும் இல்லாம ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பா. சோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஹோலி சிட்டி அலைன்ஸ் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோவும் அக்காவும் ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்படும் போது ஹீரோவுக்குமே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி சிட்டிக்கு ஹீரோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரான். அப்படி இவங்களை கூப்பிடுறதுக்குமே இந்த இடத்துல லிஃப்ட் மாதிரி ஒண்ணு இறங்குது. என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு மொட்டை இங்க கத்திட்டு இருக்க. ஹேக்காடு என்கிட்ட இந்த கத்துக்க தெரியாடா, நான் ஹாக் சிட்டியோட பிரின்ஸ் ஆகும் அப்படின்னு தற்கூரிக்காகவே அளவெடுத்து செய்யப்பட்ட இவனுங்க எல்லாரும் இங்க இருந்து நிக்க. ஹீரோக்குமே இந்த பையில பார்த்த உடனே ஞாபகம் வந்தாலும் இது அந்த சைக்கோனு ராணி உனக்கு என்னதாண்டா வேணும் இந்த மொட்டை கேட்கவும். இந்த டீமன் ஹண்டிங் ட்ரையலுக்கு உனக்கு நான் அல்லோ தரல மக்களே, அவனுக்கு கொஞ்சம் கவனிச்சிருங்கன்னு இந்த ஆளு சொல்லிட்டு இருக்கேன். சோ அந்த மொட்டை லூக்கிங் இந்த ஆளுங்க சுத்து போட்டீங்க. அது இந்த முட்டா பையனா இந்த அடிக்க நீ கனவுல கூட நினைச்சு போக்கணும்டான்னு இவங்க அடிக்க விட இந்த டம்மின்னு நினைச்சிட்டு இருக்க மொட்டை அடிக்கிற அடி ஒன்னும் அம்மி மாதிரி இருக்கு. இவனை பார்த்தா ஹீரோ மாதிரியே தெரியலையேன்னு ஹீரோ ஷாக்காக. அக்காவுக்குமே அதே சந்தேகம் தான், என்னடா உங்களை மாதிரி வீக்லிங்கா என்ன போய் சேலஞ்ச் பண்ணீங்கன்னு இந்த மொட்டை கேட்கவும் தக்காளி நான் ஹூக் சிட்டியோட பிரின்ஸ் ராணின்னு சொல்லுவான். ஓ அந்த அளவுக்கு வேறையா அப்படின்னு இந்த மொட்டை ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்டெப்பை போட்டு ஹூக் சிட்டியோட பிரின்ஸ் ராணி அப்படின்னு வித்தியாசமா கேட்கவும் நீ கலாய்க்கிறது எனக்கு வெறுப்பா இருக்கணும்னு இவன் எல்லாருமே திரும்பவும் அடிக்க அனுப்பிடுவான். வெப்பன் இல்லன்னா எப்படா என்ன சமாளிக்க போறேன்னு இவன் திரும்ப நம்ம கிட்ட அடிக்கவல. இந்த மொட்டை பைய கையில இருக்கிற சிம்பிள் ஆக்டிவேட் ஆகி அவனுக்கு வித்தியாசமான ஒரு பவர் தருது. ஆனா அது என்னன்னு காட்டுறதுக்கு முன்னாடி ஹீரோவும் அக்காவும் வந்து அவனை தடுத்து விட்டுருவாங்க. அடி வாங்கின இவனுக்குமே யாரா நீங்க அப்படின்னு ஷாக்காக. வெப்பன் இல்லாத ஒருத்தங்கிட்ட எப்படிடா சண்டைக்கு வரீங்கன்னு அக்கா கடுப்பாவாங்க. ஆனா இப்ப நடக்க வேண்டிய சண்டை இப்படி வந்து தடுத்துட்டு என்னடா பண்றீங்கன்னு மொட்டை ரொம்ப ஷாக்காகி வாக்க. ஏன் வெளியில இருந்து தள்ளி போயிருங்கடான்னு இவன் கத்தவும் மொட்டையுமே பஞ்சு டேலாக் தான் அடிக்க வரான்னு நினைக்கிறேன். அக்கா தடுத்துட்டு ஓடி சீட்டா இதுங்கவும் அவங்க கர வேண்டிய இடத்துக்குமே வந்துருவாங்க போல. சோ இப்ப மட்டும் நீ ஏதாவது பண்ணிட்டேனா கண்டிப்பா டிஸ்குவாலிஃபை ஆயிருவேன் அக்கா மிரட்டவும் இவனுமே மிரட்டுற மாதிரி சில வார்த்தையை போட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுவும் சரிதான், என்னோட பேர் சாமுவேல், நீங்க யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு மட்டும் கேட்கவும் இவங்களுமே இவங்க அறிமுகப்படுத்திக்கிட்டு நைட் டெம்பிள்னு சொல்லவும் ஆனா நீங்க உண்மையாவே ஒரு ஹீலரா, முக்கியமா அவங்க எதுக்கு உங்களை அட்டாக் பண்ணணும்னு அக்கா கேட்கவும் அதுக்கு எனக்கு என்ன காரணம்னு தெரியல, இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் ஒரே சீட்ல இருந்து தான் வரோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு போல. சோ ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். ஆனாலுமே அக்கா இவனை கூப்பிட்டு உன்னால ஹீல் பண்ண முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு போறான்னு கேட்கவும் நீங்க வேற எனக்கு ஹீலிங் என்னன்னு கூட தெரியாதுங்க மட்டும் ஓட ஆரம்பிச்சிருவான். இப்படிலாம ஒரு ஹீலர் இருக்கானுங்க, கண்டிப்பா சொல்றேன்டா இவன் யார் டீமுக்கு போறானோ அந்த டீம் நாசமா போயிடும் அப்படின்னு அக்கா போலாம்னா சரி நம்ம டீச்சரை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சுக்கா வாங்க போலான்னு ஹீரோ சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அதுக்கு இந்த சைடு தான் போகணுமா. சோ ரெண்டு பேருக்குமே புரிஞ்சிருச்சு இவன் ஒரு மிகப்பெரிய முட்டா பையனு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் மொட்டையினும் தருமமா நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்லிட்டு கதறிட்டு கிடமா. அப்படியே சீன் கட்டாயிட்டு நம்ம அக்கா காட்டா ஆஹா இவ அக்கா கொஞ்சிட்டு இருப்பாங்க. லெவல் 5ல ரொம்ப வேல்யூன்னு சொல்லப்படுற மேஜிக் கிறிஸ்டல்ல சாப்பிட்டுருக்கல அப்படின்னு கேட்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு பாஸ்ட காட்டுவாங்க. அந்த லெவல் 5ல இருக்கிற கிரீன் டபுள் ஸ்வாட் டீமன் கிட்ட இருந்து ஏதோ ஒரு கிறிஸ்டல நம்ம பாயு பையன் நவுத்திட்டான். சோ இந்த ஒரு விஷயத்த நினைச்சிட்டு தான் இது இப்ப எத்தனை ரூபாய்க்கு தான் போகும் அப்படின்னு அக்கா கத்திட்டு இருக்கவும் இங்க இருக்கிற ஒரு மனுஷனுமே இதை ஸ்கேன் பண்ணிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல நம்ம ஹாயு பையன் எப்பவும் போல தப்ப மறைக்கிறதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட ஐஸ் வச்சிட்டு இருப்பான். சரி விடு ஹாயு, நீ அந்த கிறிஸ்டல் சாப்பிட்டதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ போய் தூங்கலான்னு ஹீரோ அனுப்பி வச்சிருவான். இது கிட்ட மேஜிக் கிறிஸ்டல் இந்த ஸ்கேன் பண்ண ஆளு சொல்லவும் அதுக்கு என்ன நாங்க விலை கம்மி நான் இதை எடுத்துட்டு போயிருவோம் அக்கா மிரட்டவும் அப்படியே சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் 200 கோல்டு தான் முடியணும் இவர் சொல்லவும் என்னடா பேசுற இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு
கொண்டிருக்கணும் அக்கா மிரட்டவும். அதேதான் அந்த ஆளு உங்களை பயங்கரமா ஏமாத்த பாக்குறான்னு ஒரு வாய்ஸ் பார்த்தா நம்ம பச்சை முடி நின்னுதான். சோ வந்தவன் பயங்கரமா மாஸ்க் காட்ட பொண்ணுங்களாம் அவன் அழகுலயே விழுந்துடுறாங்க. சோ இத ஒரு விஷயத்த அக்கா பாத்துட்டு இன்னும் என்ன கருமத்தலாண்டா இவன் காட்ட போறான்னு நினைக்கவும், இவன் அந்த கிரீன் டபுள் ஸ்வாட் டீமனை பாத்துட்டு இது ஒரு செல் தரமா இருக்கு, அதோட மசில்ஸும் அப்படியே இருக்கும், வெல்லும் பரவாயில்லாம இருக்கு. சோ இது கண்டிப்பா 200 கோல்டு காயினுக்கு ஒர்த்தே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவை பாக்கவும், பையலுக்கு ஹீரோ அவ்வளவு அழகா தெரியுறான். சோ என்னை விட இவன் என்ன இவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு லின் மன உளைச்சல் ஆயிட்டு இருக்க. யாரா நீ, எதுக்காக இங்க வந்து உழையிட்டு இருக்க நீ, இவரு கத்த ஆரம்பிப்பாரு. இந்த பாடி உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சுன்னு கேட்கவும், இதை நாங்க தான் கொண்டு அக்கா சொல்லவும், இவங்களுக்கு ஏன் வயசு தான் இருக்கும், இருந்தாலும் இதை இவங்க கொண்டிருக்காங்க அப்படின்னா இவங்களோட பவர் எப்படி இருக்குன்னு லின் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஹீரோவனத்துல எல்லா டீட்டெயிலுமே புட்டு புட்டு வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம அக்காவை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ அக்கா விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கானே எப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். ஆனா அதெல்லாம் தெரியாம அவங்கள ஏமாத்த பார்த்தவன் ஒழுங்கா இங்க இருந்து போயிடுறான்னு லின்ன கத்தவும், நான் இதுக்கு 2000 கோல்டு தரேன் எனக்கே கொடுத்துருங்க லின் கேட்பான். ஆனா இந்த ஆளு நான் அதை ஆல்ரெடி வாங்குறேன் ஒழுங்கா இங்க இருந்து போயிடுறோம் லின்ன துரத்த பார்க்கவும், லின் அந்த ஆளை கண்டுக்கவே மாட்டான். அப்படியே என்னை பத்தி இன்னுமா தெரியலன்னு லின் கத்தவும், வாடா இங்க யாரு பெரியவனு பாத்திரலான்னு சொல்லிட்டு இந்த ஆளுமே ரெடி ஆவான். சோ பேட்டில் தான் நடக்க போகுதுன்னு நினைச்சா அதுதான் இல்ல, லின் ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அக்காவுக்கு புரிஞ்சிருது இவன் கண்டிப்பா பைத்தியம் தான். பிளாக் டைமண்ட் சூப்பரிங் கார்டுன்னு ஒண்ணு நீட்டவும் இவனுக்குமே அது தெரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு விஷயம் எப்படா உங்ககிட்ட இருக்குன்னு இந்த ஆள் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இந்த இடத்துல இது வெறும் 1000 நம்பர்ஸ் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இவன் நோபலா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆளு பயந்துட்டு விழுந்து அவமானப்பட்டது பத்தலன்னு காலையே விழுந்துருவான். நினைச்சிருங்க அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்க வாங்கிக்கலாம்னு இவ கதறிட்டு இருக்க. இல்ல இன்னுமே அவங்க கிட்ட 20,000 கொடுக்குறேன் இப்பவே இதை வாங்கிக்கோங்க அப்படிங்குவான். அக்காவுமே கேட்பாங்க இந்த பாடி வச்சு நீ என்னதான் பண்ண போறேன்னு. இதெல்லாம் என்னோட ஹாபி தான் சொல்லவும், இவனை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்குடான்னு அக்கா சொல்லுவாங்க. பரவாயில்லக்கா இருந்தாலும் அந்த பையன் நிறைய காசு தரான்ல இது யூஸ் பண்ணிக்கலாம்னு ஹீரோ சொல்லிட்டு நாங்க ஒத்துக்கிறோம் அப்படிங்கவும் மேஜிக் கிறிஸ்டல் கார்டுன்னு இன்னொன்னு கொடுத்துட்டு இதை ஆக்ஷன்ஸ்ல ஏலத்தை ஓடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவா ஐஸ் வைக்க பார்க்கவும் அக்கா திடீர்னு வந்து அதை தடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்குடா அதே இதை லென்ஜியால தான் உனக்கு கொடுக்க சொன்னா அப்படின்னு அக்கா சொல்லவும், இவளுமே என்னன்னா ஹீரோ காப்பாத்திருக்கான்ல அதுக்கு ஒரு நன்றி கடவை தான் கொடுத்திருக்கா. அதே ஹீரோவை கலாய்க்கவும் செஞ்சிருப்பா. இதை யோசிச்சு அக்காவுமே புலம்புவாங்க. சோ மூன் சிட்டிங்கிற இந்த ஒரு வார்த்தை இன்னைக்குமே கேட்டுட்டா இவங்க ஆல்ரெடி அங்க பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு யோசிப்பான். ஆனா அந்த நேரத்துல ஹீரோ காசு வாங்கலான்னு நம்ம கார்டை நீட்டவும் இவனுமே அவனுக்கான 2000 காயினா அனுப்பிடுவான். அப்படியே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோன்னு லின் சொல்லவும், இல்ல நான் உங்களை நம்புறேன் அதெல்லாம் எனக்கு தேவைப்படாதுன்னு ஹீரோ சொல்லிடுவான். சோ அதனால லின்னுமே அந்த டீமனை தூக்கி அவனோட ஸ்பேஸ் ரிங்ல போட்டுக்கிட்டு என்ன அதுக்குள்ள போறீங்க இருங்க இருங்க நானும் வரேன்னு சொல்லி கூப்பிடுவான். நானுமே உங்களை மாதிரி டீமன் ஹண்டிங் ட்ரையலுக்காக தான் வந்திருக்கேங்கவும், எதே அப்படின்னா உன்னோட ஸ்கில் என்னன்னு அக்கா கேட்கவும், நான் ஒரு மெஜிஷியன் லின் அறிமுகப்படுத்திக்குவான். சோ ஹீரோமே அவன் பேர் சொன்னது மட்டும் பார்த்தாதுன்னா அக்காவுமே அறிமுகப்படுத்தி விட லின்னுமே ஹீரோ கிட்ட வேற ஒண்ணு பேச வருவான். அக்கா தடுத்துக்கினே இருப்பாங்க. இருந்தாலுமே இவன் நெக்ஸ்ட் நீங்க எங்க தான் போறீங்க அப்படின்னு கேட்கவும், எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்க வேண்டிய வேலை இருக்குன்னு ஹீரோ சொல்லுவான். சோ இப்ப லின் தனக்கான ஒரு சீனை கிரியேட் பண்ணணும்னு ஆக்ஷன் ஹவுஸ்ல அவனுக்கான ஒரு ரூம் இருக்குமே அந்த இடத்துக்கு ஹீரோ கூட்டு வந்திருப்பான். அப்படியே இங்க இருந்துட்டே நம்ம எல்லா எதையுமே ஒன்னாவே பாக்கலாம் அப்படின்னு வித்தியாசமா பேசுவோம். இவன் கண்டிப்பா கேவா தான் இருப்பான்னு அக்கா கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல இந்த ஆக்ஷன் ஹவுஸ்ல ஏலத்துக்கு ரெடி ஆயிடுச்சு போல. இப்போதைக்கு நாங்க இந்த ஏலத்தை ஆரம்பிக்க போறோங்கன்னு ஒருத்தங்க வந்து சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. சோ எபிசோட பொறுத்த வரைக்கும் ஹீரோ அந்த டபுள் ஸ்வாட் டீமன் கொண்டது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து விற்க வந்திருப்பான். சோ இந்த இடத்துல நம்ம டீச்சர் வெயிட் பண்றதோட சேர்த்து டீமன் ஹண்டிங் ட்ரையல் நடக்க போகுது. சோ அதனாலேயே நிறைய டூர்ல இருந்து நிறைய வித்தியாசமான நைட்ஸ் எல்லாம் இங்க வருவாங்க. நைட்ஸ் மட்டுமான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல, நிறைய பிரான்ச்சஸ் வந்து வராங்க. சோ டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ அவனுக்கு சில பொருட்கள் வேணுமே சொல்லிட்டு இந்த ஆக்ஷன் ஹவுஸுக்கு வந்திருப்பான். சோ அதுக்கு லின்னுங்கிற ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அதாவது ஆல்ரெடி நம்ம பார்த்த பையதான் இவன். அவனும் அந்த மொட்டையுமே ரொம்ப முக்கியமான கேரக்டர், எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. சோ இப்படியா நிறைய கேள்விகளோட இந்த எபிசோட் முடிச்சிருப்பாங்க. சோ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா அப்படி கமெண்ட்ல போட்டு விடுற, நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.